Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க டி-ஷர்ட் அப்புறம் வேஸ்டா இருக்க ஷாக்ஸ் புதுசுலயே சில சாக்ஸ் வந்துட்டு கிட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. சோ 1 2 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வேஸ்டா இருக்கிற டி-ஷர்ட் ஏதாவது ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட்டா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சோ அதுல வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டைலரிங் கிராஃப்ட் ஒன்னு பண்ண போறோம். சோ எல்லார் வீட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னோட பையனோட டி-ஷர்ட் இது வந்து ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட் அது எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி உங்க கையை வந்து அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இவ்ளோ தூரம் இருக்க மாதிரி வச்சிட்டு நீங்க அத மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு கிட்ஸோட டி-ஷர்ட்டா தான் இருக்கணும்னு இல்ல. உங்களோட ஹஸ்பண்ட் டி-ஷர்ட், பிரதர் டி-ஷர்ட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். வேஸ்டா இருக்கிற டி-ஷர்ட் எடுத்துக்கோங்க. இது போல கட் பண்ணிக்கோங்க. உங்க கையை இந்த மாதிரி வச்சீங்கன்னா இவ்ளோ தூரம் இருக்க மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட் சாக்ஸ் இருக்கு. சோ அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புதுசுலயே பசங்க வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா டெட்டால் போட்டு துவைச்சிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் இருக்கிற இந்த சைடு வந்து கட் பண்ணி வேணாம், நமக்கு அதை தூக்கி வச்சிடலாம். அடுத்து கட் பண்ணக்கூடிய இந்த பீசஸ் மட்டும் நமக்கு போதும். இதை கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுருண்டுட்டு நீட்டாக வந்துடும். ஸோ இது போலவே எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எங்ககிட்ட ஷாக்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு இந்த டி-ஷர்ட்லேயே இது போல் கட் பண்ணி நீளமாக அதை வந்து இழுத்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட்டு சாக்ஸ் வச்சுட்டு எப்படி வந்து நம்ம டஸ்டர் பண்ணுறது வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் வச்சு அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பீசஸுமே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே கட் பண்ணி இழுத்து விட்டு வச்சுக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் கிடைக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலரில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த டி-ஷர்ட்லேயே கட் பண்ணி இந்த மாதிரி இழுத்து வச்சுருக்கேன். ஸோ பத்தாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம இந்த டி-ஷர்ட்டோட அந்த கையோட இந்த சைடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். உங்களால் பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஸோ இது போல் அப்படியே பிரித்து எடுத்துக்கிறேன். இவ்வளோ தூரம் பிரித்தா மட்டும் போதும். இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸ் எல்லாமே இதில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இந்த பீசஸ் எப்படி வளைச்சி வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். அந்த சாக்ஸோட பீஸ் ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது அந்த இடத்துல இருந்தே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுட்டு தைச்சிட்டே வர பாருங்க. ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வச்சுட்டு இந்த ஓரங்களில் அப்படியே தைச்சிட்டு வரும். நீங்கள் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு கூட கரெக்டாக அந்த லெவலுக்கு வச்சு தைக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு லெவல் மாறாமல் இருக்கும். நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சி அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க. இது போலவே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஒரு லைன் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த ஓரங்களில் அப்படியே விட்டுடுங்க தையலுக்காக வேணி. அடுத்து வந்து எப்படி நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சும்மா மார்க்கரால் லைன் போட்டு காமிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் போல் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்த பீஸை வச்சுட்டு தைங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு தைக்கிறத உங்களுக்கு கூட காமிக்கிறேன். இது வந்து நம்ம டி-ஷர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்து இழுத்து விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸு. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த பீஸை நம்ம வச்சு தைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம தையல் போட்டு அந்த பீஸ் வந்து நமக்கு மறைஞ்சிரும். அடுத்த பீஸை இந்த இடத்துல இருந்தே வச்சு ஜாயின் பண்ணி தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் பிரித்து விட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஹேண்டில், அது வரைக்கும் தைச்சிக்கிட்டே வர போகிறோம். அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 லைன் வச்சு தச்சாச்சு பாருங்கள். அடுத்ததும் இது மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் வரப்போகிறோம். ஸோ தச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வச்சு தச்சாச்சு, முடிக்கிற டைம் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஓரங்களில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இந்த பக்கமாக திருப்பிக்கோங்க. நம்ம தச்சது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக எந்த ஒரு இதுவும் நீட்டிக்கிட்டு இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இப்போ அப்படியே இந்த சைடு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு எல் ஷேப்பில் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். அகைன் இன்னொரு தையலுமே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மல்டி பர்பஸ் க்ளீனிங் க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மைக்ரோ ஃபேப்ரிக்கில் நிறைய க்ளவுஸ் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இதை வாங்கியிருப்போம். இனிமேல் நம்ம வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு சாக்ஸ் அப்படி இல்லைனா வேஸ்ட் டிஷர்ட் யூஸ் பண்ணி நம்மளே வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த க்ளவுஸ் நிறைய விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கவுண்டர் டாப் வந்துட்டு நீங்கள் துடைச்சதுக்கப்புறம் ஈரமாக இருக்கும்போது அதை துடைச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி உங்களோட வுட்டன் ஃபர்னிச்சர் அது எல்லாமே நம்ம தனியாக ஒரு டஸ்டர் யூஸ் பண்ணுறதை விட இதே கையில் க்ளோஸாக மாட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலையுமே ரொம்ப ஈஸியாகும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நிறைய விதத்துக்கு இந்த க்ளவுஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இனிமேல் இதை கடைகளில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்மளே இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட மிஷின் இல்லைன்னா நம்ம எப்படி தைச்சோமோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாம். ரொம்ப அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நமக்கு இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா ஜன்னலில் இருக்கிற அந்த கம்பிகளில் இருக்கிற அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ அதுக்காக தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கையோடு இந்த க்ளவுஸ் மாட்டிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையாலே பிடிச்சி துடைக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்களோட அன்பான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது போல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா யோசிக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறையவே நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.